ஹலோ ஆல். இந்த சீரீஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸில் நம்ம வீடியோ எடிட்டிங் எப்படி பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவலுக்கு ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டருக்கு தேவையான எல்லா வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஆஃப் டுட்டோரியல்ஸில் மொத்தமாக 50+ வீடியோஸ் வந்து இருக்குது. அதுவும் எவ்ரி Thursday மார்னிங் 7 AM 1 by 1 பப்ளிஷ் ஆகும். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜா. நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியா வந்து நல்லாவே பூம் ஆகிட்டு இருக்குது. நம்ம பார்க்குற பாப்புலரான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரோட எல்லா ரீல்ஸுமே ப்ரீமியம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், DaVinci Resolve அண்ட் ஃபைனல் கட் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாமே ரன் ஆகுன்னா ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பிசி இல்லைனா கம்ப்யூட்டர் வந்து தேவைப்படுது. அதனால தான் இந்த வீடியோ எடிட்டிங் சீரிஸ் ஃபுல்லாக ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்கிற ஒர்க்கிங் டேஷ்போர்ட் தான் ஃபிலிமோராலையும் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஃபியூச்சரில் எடிட்டிங் ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக ப்ரீமியர் ப்ரோ வந்து லேர்ன் பண்ண போகிறீங்கன்னா அப்போயும் இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி CapCut வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இது வந்து பாப்புலராக இருக்கிறதுக்கான ரீசன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒர்க்கிங் டேஷ்போர்டு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து மொபைல் அண்ட் பிசியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு வேற ஒரு பிசிலையோ இல்லைனா மொபைலையோ எடிட் பண்ணவே முடியாது. ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ஃபிலிமோராவே இந்த வீடியோ எடிட்டிங் சீரிஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆண்ட்ராய்டு, iOS, விண்டோஸ் அண்ட் மேக்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பிசி வந்து தேவையில்லை, ஒரு பேசிக் லேப்டாப் இருந்தால் கூட போதும். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜஸ்னு பார்த்தீங்கன்னா CapCutல இருக்கிற யூசர் ஃப்ரெண்ட்லி எடிட்டிங் ஃபீச்சர்ஸும் ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற அட்வான்ஸ் லெவல் எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் கம்பைன் பண்ணி இருக்கிறதுனால தான் ஃபிலிமோரா வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஃபிலிமோராவை டவுன்லோட் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் குரோம் போயிட்டு ஃபிலிமோரான்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபிலிமோராவோட அஃபிஷியல் சைட் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிலிமோரா 14 சொல்லிட்டு வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ, இன்னொன்று வந்து பெய்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் வாட்டர் மார்க்கோட வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் HD 4Kல வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. பெய்டில் பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேசிக், செகண்ட் வந்து அட்வான்ஸ், மூணாவது வந்து பெர்பெச்சுவல்னு சொல்லிட்டு. பேசிக் பிளான் பார்த்தீங்கன்னா 839 கட்டி நீங்கள் பே பண்ணிங்கன்னா பெர் மந்த் தான் வரும். நீங்கள் மட்டும் தான் எடிட் பண்ண போகிறீங்க, நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிளான் போகிறது பெட்டர். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் பிளான் போகிறது பெட்டர். இல்லைனா பெர்பெச்சுவல் போயிடலாம். அட்வான்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வரும். இதை கட்டி நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப்ஷன்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வித்தவுட் வாட்டர் மார்க்கோட வரும். 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், அதுவும் மல்டிபிள் ஃபார்மேட்ஸில். ஸோ இது வந்து விண்டோஸ், மேக் அண்ட் iOS, ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது இந்த சாஃப்ட்வேர். ஸோ பெர்பெச்சுவல் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் பே பண்ண போகிறீங்க, நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்கள் விண்டோஸ் இல்லைனா மேக் மட்டும் தான் தனியாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இந்த பிளான் போகிறது பெட்டர். நாங்கள் விண்டோஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் ஒரே டைம் பே பண்ணி இந்த பிளானை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து டபுள் கிளிக் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ எப்படி அதை இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். உங்களுடைய லேப்டாப் அண்டு இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஆகலாம், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஃபிலிமோரா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இது வந்து ஃபிலிமோராவோட ஸ்டார்ட் அப் விண்டோன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு லோக்கல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேவ் ஆகும். நீங்கள் சேவ் பண்ண ப்ராஜெக்ட் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணால் ரைட் சைடில் வந்து ஓப்பன் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கிற இந்த வீடியோவோட ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 16:9 சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு 9:16 அண்ட் மோர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட சைஸ்லேயும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4:3 வீடியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4:5 வெர்டிகலில் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சினிமா ஸ்டைலில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா 21:9 சொல்லிட்டு அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே 3:4 சொல்லிட்டு அதுக்கும் ரேஷியோ இருக்குது. ஸோ இதில் வந்து ரேஷியோ கொடுத்து நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிலிமோராவோட க்ளவுடுன்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷன் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 GB கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபிலிமோராவோட க்ளவுடு. அதுக்கப்புறம் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து கேப்கட்டில் வந்து டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது வந்து யூஸ் பண்ணி எடிட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி ஃபிலிமராலையும் க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிலிமராலையும் டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுலேயும் க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூல் பாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து 20+ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. 20+ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ டு வீடியோ, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஷார்ட் கிளிப், ஸ்மார்ட் சீன் கட், அதுக்கப்புறம் ஏஐ வீடியோ என்ஹான்சர், ஏஐ ஐடியோ டு வீடியோ, இமேஜ் டு வீடியோ, 20+ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளிக் டு லாகின் சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வாங்கிடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிரும். அப்படி இல்லைனா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ அப்படி கிரியேட் ஆனாலுமே நீங்கள் வந்து மறுபடியும் போய் பர்ச்சேஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டா ஜஸ்ட் லாகின் ஆகிரும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுனால நாங்கள் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறோம். ஸோ நீங்களும் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு கிராக் வெர்ஷனும் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறதில்ல. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரீல்ஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீல்ஸோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ இதுதான் ஃபிலிமராவோட ஒர்க்கிங் டேஷ்போர்டு. இதில் வந்து ஒரு ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், இமேஜ் வீடியோ ஆடியோன்னு சொல்லிட்டு எல்லா ஃபைலோட மீடியா ஃபைலுமே இங்கே தான் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ண ஃபைலை வந்து எப்படி நம்ம டைம்லைனில் கொண்டு வந்து எடிட் பண்ணுறது சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். உங்களோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ.